ஜமதத்தி மகாபலியாக நீங்க இருந்தாலும் மலையிட்ட வழங்கி நான் தொட்டு தாலி கட்டி என் ஆசனாயை என் அழகுக்கேற்ற மங்கை மங்கை உங்க அழகுக்கேற்ற மங்கை பேர்பட்ட அந்த தேவதை தேவதை யாருங்க? என் தேவியோ ரேணுகா என்று சொல்லலாம், அவரை பத்தினி என்று கூட சேர்த்தி கூட சொல்லலாம். ரேணுகா என்று அழைக்கலாம் அல்லது ரேணுகா பத்தினி என்று சொல்லலாம். ரேணுகா பத்தினி உண்மைதான். சரி 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 சரி. எதற்காக பத்தினி என்று சொல்கிறேன் என்றால், இந்த உலகிலே உள்ள பெண்களிடம் இல்லாத ரகசியம். நான் தினந்தோறும் காலைக்கடனை முடித்து நான் பூஜைக்கு அமர்வது வழக்கம். பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பது என் தேவியோட கடமை. கையை வீசிக்கொண்டு கங்கை கரைக்கு செல்வாள் என் தேவி. மண்ணால பாண்டம் செய்து அவள் கொண்டு வந்து என் பூஜைக்கு தண்ணீர் கொடுப்பாள். அப்படி என்றால் எவ்வளவு பதிவிரதை பத்திரை. மண்ணை அள்ளி பிண்டம் பிடித்தால் பானையாக உருவம் எடுக்கும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இருவருக்கும் திருமணம் நடைபெற்று எத்தனை புத்திர சந்தானம் தெரியுமா நண்பா? சொல்கிறேன். எனக்கு 5 பிள்ளைகள். என் சொல்லை தட்டாதபடிக்கு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தாரை மந்திரத்துக்கு ஏற்றவாறு என் பிள்ளைகள் எனக்கு பிறந்தன. வசு, விஸ்வாசு, பரஞ்சோதி, பரசு, பரசுராமன் என்று சொல்லக்கூடிய 5 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. 5 பேரும் ஆண் மக்களே. 5மே அப்படியே ஆம்பளை பசங்களால. பரவாயில்ல. என்ன பண்ண பேசிக்கிறாங்க. அழகு போய் குறைச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் காலை பொழுது சூரியன் உதயமாகிவிட்டது. என் காலை கடனை முடித்து வருவதற்கு முன்பதாக அந்த புறத்திலே என் தேவியால் இருப்பார். அது சீக்கிரம் அழைத்து என் தானவாரத்திற்கு தேவையான பொருட்களை சேகரித்து வர சொல். நான் என்னுடைய காலைக்கடனை முடிக்கிறேன். நீங்க சட்டு கொண்டு போய் ஊம்பி கொண்டு